உங்கள் அனைவருக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. விபத்தில் சிக்கிய பாண்டியன் ஸ்டோர்ஸ் நடிகை ரசிகர்களிடம் உருக்கம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 தொடரில் நடித்து வரும் நடிகை சரண்யா துராடி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்தில் காலில் ஏற்பட்ட காயத்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் வீட்டில் இருந்தபடி ஓய்வு எடுத்து சிகிச்சை பெற்று வருகிறார். மருத்துவமனைக்கும் காயங்கள் குணமாவதற்கான வழிகளை பின்பற்றுவதற்குமே நாள்களை கழித்து வருவதாக தனது சமூக வலைத்தளத்தில் ரசிகர்களிடம் அவர் தெரிவித்துள்ளார். விஜய் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 8 மணிக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 தொடரில் ஒளிபரப்பாகி வருகிறது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் முதல் பாகத்துக்கு கிடைத்த வெற்றியை தொடர்ந்து 2வது பாகம் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த தொடரில் ஸ்டாலின் முத்து, நிரோசா, ராஜ்குமார், மனோகரன், ஹேமா, சாலினி, வசந்த் வசி, விஜே கதிர், சரண்யா துராதி உள்ளிட்ட பலர் நடித்து வருகின்றனர். முதல் பாகம் அண்ணன் தம்பி பாசத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டது. தற்போது அப்பா மகன்கள் பாசத்தை வைத்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 எடுக்கப்பட்டு வருகிறது. மகன்களுக்கு திருமணம் செய்து வைத்து மருமகள்கள் வந்த பிறகு குடும்பத்தில் நடக்கும் சம்பவங்களை பின்னணியாக வைத்து தற்போது கதை நகர்கிறது. இதில் முதல் மருமகளாக நடித்து வருபவர் நடிகை சரண்யா துராதி. செய்தி வாசிப்பாளரான இவர் நெஞ்சம் மறப்பதில்லை தொடரின் மூலம் சின்னத்திரையில் நடிகையாக அறிமுகமானார். அதன் பிறகு விஜய் தொலைக்காட்சியின் ஆயுத எழுத்து தொடரிலும் கதாநாயகியாக நடித்தார். பைக் ஓட்டுவதை தனது பொழுதுபோக்காக கொண்ட இவர் அவ்வப்போது பைக் ஓட்டியவாறு பயணம் செய்வது வழக்கம். தற்போது காலில் அடிபட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள புகைப்படத்தை சரண்யா பகிர்ந்துள்ளார். அதில் மருத்துவமனைக்கு செல்லும் போது காயங்களை ஆற்றும் வழிகளை பின்பற்றுவதாக நாள்கள் கழித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மருத்துவமனையிலும் வீட்டிலும் சிகிச்சை பெற்று வரும் படங்களையும் ரசிகர்களுடன் பகிர்ந்துள்ளார். தங்கமயிலின் ஆட்டம் அடங்கியது பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 டுடே. பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் இன்றைய எபிசோடில் சரவணன், தங்கமயில் இருவரும் ரூமில் இருக்கிறார்கள். அப்பொழுது என்ன மயில் இப்படி பண்ணிட்டா என பேசிக்கொண்டு இருக்க, நான் என்ன மாமா செய்கிறது, நான் ஒரே ஒரு போட்டோ தான் அனுப்ப நினைச்சேன், ஆனா இப்படி ஆகணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று கூறுகிறார். அந்த சமயத்தில் தங்கமயிலின் அம்மா கால் பண்ணி, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் எவ்வளவோ படாத பாடுபட்ட, ஆனா இப்ப நீ எப்படி வாழ போறியன்னு கவலையா இருக்கி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாதா, ஊரை சுத்தின போட்டோ தான் அனுப்புன, இப்ப கூத்தடிக்கிற போட்டோவையும் அனுப்பி வைக்கிறையே, எல்லாரும் என்ன நினைப்பாங்க, என்ன திட்ட மாட்டாங்களா, என்ன திட்டினா அவ்வளவுதான் என தங்கமயிலின் அம்மா தங்கமயிலை மிரட்டுகிறார். உடனே சரவணன், நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வருகிறேன் என கூறிவிட்டு வெளியே செல்கிறார். அப்பொழுது செந்திலுக்கு போன் பண்ண செந்தில் போனை அட்டென்ட் பண்ணி சரவணனை கலாய்க்கிறார்கள். அப்பாவுக்கு தெரிந்து விட்டதா என சரவணன் கேட்க, அதெல்லாம் தெரிந்துவிட்டது என கூறுகிறார். ஆனால் தெரியாமல் அனுப்பிவிட்டதாக கூறி சமாளித்து விட்டோம் என செந்தில், கதிர் இருவரும் கூறுகிறார்கள். மற்றொரு பக்கம், நீ என்ன அளப்பறை போட்டாய், இதுதான் எங்களுடைய சான்ஸ் என மீனா தங்கமயிலுக்கு போன் பண்ணி பேசிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு புகைப்படமாக வர்ணித்து பேசிக்கொண்டிருக்கிறார். இதனால் தங்கமயில், நீ கிண்டல் பண்ணதான் இப்படி போன் பண்ணியா என மூஞ்சை பாவமாக வைத்து கொண்டு போனை கட் செய்கிறார். மற்றொரு பக்கம் பாண்டியன் ராஜி நடந்து போகும் பொழுது, நீ ரொம்ப கஷ்டப்படுகிற, என்ன கவர்மெண்ட் வேலைக்கு போக போற என பேசிக்கொண்டிருக்கிறார். ராஜி திரு என முழித்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார். பிறகு பாண்டியன் கிளம்பிவிட ராஜியும் கிளம்புகிறார். மேலும் ராஜியின் வீட்டில் ராஜியின் அப்பா அவருடைய பொண்டாட்டியிடம் நகை எங்கே போச்சு என விசாரித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அடித்து துன்புறுத்த ராஜியின் பாட்டி வக்காலத்து வாங்கி கொண்டு வருகிறார். இதில் நீங்க எல்லாம் கூட்டு களவாணிதான், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் என ஒரு பெரிய அணுகுண்டை வீசுகிறார். இவ்வாறாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.